ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம போத்தூஸ் பற்றி பார்க்க போகிறோம். அங்கே போயிட்டு எப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த முன்னாடியே நாங்கள் புக் பண்ணி போயிட்டோம். அதனால் வந்துட்டு எங்களுக்கு பெருசாக ஒன்றும் இதாக இல்லை. மேலே போயிட்டு வெயிட் பண்ண சொன்னாங்க. ஸோ அங்கே சுற்றி பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறமாட்டி ஸ்நாக்ஸ் ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அதை சாப்பிட்டு பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணுங்கள் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு காட்டுறோம். அப்புறம் அங்கே ஃபுல்லாக ஒரே பாட்டை போட்டுட்டு ஒரே ஆட்டம், கிட்ஸுக்கெலாம் ஒரே ஜாலியாக இருந்தது. இது மட்டும் இல்லாமல் நிறைய குழந்தைங்கள்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஜாலியாக இருந்தது. ரூம் கொடுத்துட்டாங்க. எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். அந்த பார்க்கவே சூப்பராக இருக்குது. சைடில் வியூவாக இருக்குது. நான் போர் அடிச்சிச்சுன்னா ரூம் கூட போய் பார்க்கலாம். எங்கே போர் அடிக்குது, ஜாலியாக தான் இருந்தது. இந்த ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அந்த சைடில் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஓப்பன் பண்ணோம்னா ஃபுல்லாக இந்த மாதிரி வியூ தெரியும். நம்ம படுத்துட்டு பார்க்கலாம், தண்ணியை உட்காந்துட்டு பார்க்கலாம். அதான் அப்ஸ்டேர் இருக்குது, கீழே இருக்குது. கீழே வாங்கினீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா அதை ஓப்பன் பண்ணால் ஏதோ தண்ணிக்குள்ளே மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். கிளாஸ் வழியாக பார்க்குறதுனால அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னும் நீங்கள் நைட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஜாலியாக இருந்தது. அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு வெல்கம் ஜூஸ் கொடுத்தாங்க, ஆரஞ்ச் ஜூஸ், அப்புறம் பைனாப்பிள் ஃப்ளேவர் ஒன்று கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நடந்துட்டு இருந்தோம். பாதி பேரெல்லாம் தூங்கிட்டாங்க. நம்ம தூங்குறதுக்கு போல். அதனால் வந்துட்டு சுற்றி என்ன பண்ணுறாங்க, என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா சுற்றி அங்கே பக்கத்தில் இருக்க போட்லாம் போகிறாங்க பார்த்திங்களா, டாட்டா காமிச்சிட்டு என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். உள்ளே போயிட்டு அந்த அண்ணா ஓட்டிக்கிட்டு இருந்தாங்களா, ஸோ அவங்க ஓட்டுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். இதுதான் வேலை. நம்ம ரூமில் இருக்கிறோம், அப்ஸ்டேரில் இருக்கிறோன்றதை விட அந்த அண்ணா ஓட்டுற பக்கத்தில் உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னு தெரியல. கொஞ்சம் கூட அதை பிடிச்சிட்டு ட்ரை பண்ணோம். ஆனால் கொஞ்சம் பயமாக இருந்தது. அதனால் விட்டுட்டோம். சும்மா போஸ் மட்டும் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு விட்டுட்டோம். பாருங்க, நிறையா போட்ஸ் அப்படியே வரிசையாக அடுக்கி வச்சுருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. அப்புறம் நைட் டின்னருக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் முன்னாடியே போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். சப்பாத்தி, தால் எல்லாம் வச்சுருந்தாங்க. கேண்டில் லைட் டின்னர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தோம். இந்த பக்கத்தில் அந்த கப்பலெல்லாம் போகும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா லைட்டாக எப்படி சொல்கிறது, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான போட்ஸு, ஷிப்ஸு அப்படிலாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லா சூப்பராக இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பக்கத்தில் இருக்க போட்டில் தான் என்னென்ன பார்த்துட்டு இருந்தோம். பார்த்திங்களா, நல்லா சூப்பராக இருக்குது அந்த போட்லாம். நைட் ஆனோடனே திருப்பி பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பசங்கள்லாம் ஒரே ஆட்டம். கொஞ்சம் பாட்டெலாம் போடாமல் அப்படி போட்டாலும் மைண்டான பாட்டு போட்டால் நல்லா ஆச்சு. மற்றபடி ஒன்றும் இல்லை. கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போட்டோம்னா இன்னும் ஜாலியாக இருந்திருக்கும். நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஆடிட்டு இருந்தாங்க. நாங்கள் இப்போ ஓரமாக உட்காந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தோம் வழக்கம் போல். அப்புறம் அந்த பக்கத்து டேபிளில் ஒருத்தவங்க அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இட்டாலியிலேருந்து வந்திருக்காங்க போல். ஸோ அவங்களுக்கு ஸ்பெஷல் டிஷ்ஷாக அவங்க வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க. பாஸ்தா இந்த மாதிரி ரிலேட்டடாக கேட்டிருந்தாங்க. அவங்க சீ ஃபுட்ஸ் நிறையா ஆர்டர் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஸோ நமக்கு இது ஒத்துக்குமா என்னன்னு தெரியாது. அதனால நம்ம நார்மல் ஃபுட்டு இது பண்ணிவிட்டு ஃபிஷ் மட்டும் ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிட்டு ஜாலியாக இருந்தது. கொஞ்சம் நேரம் உட்காந்து அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ணல. நம்ம சுற்றி பார்த்துட்ருந்தோம். எங்கே நம்ம உட்காருவோமா, உட்கார மாட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டாங்க ஃபுட்ஸ் எல்லாம். நம்ம பெர்மிஷன் கேட்டுட்டு என்னென்ன ஃபுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருந்தோம். என்னென்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டேபிளில் மட்டும் லைட்டாக பார்ப்போம். நம்ம அப்படி கிளிக் பண்ணிடலாம், அவங்க ப்ரைவசியாக இருக்காங்க. ஸோ நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண நம்ம வழக்கம் போல் மேலே போய் அடுத்து காலையில் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணோம், ஃப்ரெஷ் ஆனமோ இல்லையோ மேலே போய்ட்டு ஃபோட்டோ செஷன் தான். ஃபோட்டோ எடுத்தோம், வீடியோ எடுத்தோம், ஃபுல்லாக பார்த்துட்டு அதுதான் பண்ணிகிட்டு இருந்தோம்.
ஸோ வழக்கம் போல் நான் அண்ணாக்கிட்ட பேசிக்கிட்டே அப்படியே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அந்த நிறைய படத்துலலாம் வரும்ல அந்த சீன்ஸ்லாம் வந்துட்டு நம்ம மைண்டில் வந்துட்டு வந்துட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்டு நம்ம அப்படியே உட்காந்துட்டு திருப்பியும் இன்றைக்கி செக் அவுட் பண்ணுறோம். அதனால வந்து எல்லாத்தையுமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு ஐயோ போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக பார்த்துட்டோம். இன்னும் 2-3 நாள் இருந்தால் ஜாலியாக இருக்குமே அப்படின்றதோட தோணுச்சு. ஸோ போதும், ஏன்னா இதுவே கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கடைக்கு வந்துட்டோம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம சும்மா உட்காந்து போக சொல்லிட்டு உட்காந்துட்டேன். நல்லா இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக இருக்குது. எடுத்து பாருங்க அப்படி. நல்லாயிருக்கும். மேலேன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். மேலே இன்னும் காற்றடிச்சிட்டு சில்லுன்னு நல்லா இருந்துச்சு. இடையில ஒரு சில கிராமத்தில் மாதிரி கொஞ்சமாக இருக்கிற பிளேசஸ்லாம் கொஞ்சம் நிறுத்தினாங்க. நம்ம போல் எதுக்கு தெரியாத உள்ள போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுத்துகிற இடத்துல மட்டும் அன்னாசி பழம், அப்புறம் என்ன கிடச்சிது, இளநி கிடச்சிது. ஸோ அதெல்லாம் குடிச்சிட்டு பார்த்துட்டோம். மோஸ்ட்லி அதை ஈவினிங் கிட்ட அந்த ஷூட் பண்ண முடியல. ஸோ டெலிவிஷனாக இருந்தது, அதோட பயமாக இருந்தது, எப்படி என்னன்னு சொல்லிட்டு தெரியாதுல்ல. ஸோ அதனால் நம்ம பார்க்கல. சாயந்தரம் இன்னும் நல்லா இருந்துச்சு. ஒரு சில பேர் வந்துட்டு நிறுத்திட்டு அங்கேயே வந்துட்டு சின்ன போட் வச்சு போனாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் பண்ணலை. நம்ம சும்மா போயிட்டு பார்த்துட்டு தூங்கி சாப்பிட்டு வந்துட்டோம். ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ காலையில் இட்லி அந்த மாதிரி கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு இது மேலே சூப்பராக இருந்தது. அப்புறம் மேலே சைடில் அப்புறம் கிளம்பிட்டோம். வந்துட்டு நூல் பரோட்டா இருக்குல்ல, அது சாப்பிட்டோம். ஸ்பெஷல் அங்கே தான் சொன்னாங்க. சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு.